வாங்கிட்டு மனு காப்பி வாங்கிட்டு கொஞ்சம் அப்படியே உள்ள போய் கொஞ்சம் உள்ள போய்க்கும் கொஞ்சம் முகத்தை மறைக்காது. அங்கே பாருங்க ஏன்னா இன்னும் தட்டுறீங்க வர மாட்டேங்க போட்டோ அப்படியே கொஞ்சம் திரும்பிங்களாமா ஐயா செல்வராஜ், தலைவர், கந்துவட்டி சட்ட விழிப்புணர்வு பிரச்சாரக்குழு. நமது கோவை மாவட்டத்தில் வந்துங்க இந்த ஏழைகள் வந்து வறுமையை பயன்படுத்தி இந்த கந்துவட்டிக்காரங்க வந்து ரொம்ப அதிகமான வட்டி, அதாவது சட்டத்துக்கு புறம்பா சட்டம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா 9% ஈட்டுக்கடனுக்கும் வட்டியுமே 12% ஈடில்லா கடனுக்கு வட்டியும் வாங்கி சொல்லுது. இவங்க வந்து 12%, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 120% வந்து வட்டி வசூலிக்கிறாங்க. மிக கடுமையான வட்டியை கொஞ்ச நாள் கட்டுறவங்க கட்டுறாங்க, கட்ட முடியாதவங்க தற்கொலைக்கு, ஊரை விட்டு காலி செய்கிறது, குடும்பத்தோட தற்கொலை செய்கிறது, இந்த மாதிரி பல இன்சிடென்ட் நடந்திருக்குது. எங்கள் பிரச்சார குழுவின் மூலம் நிறையா பேருக்கு நாங்கள் வந்து ரெமெடி பண்ணி கொடுத்துருக்குறோம். இருந்தாலும் பொதுமக்கள் வந்து அரசு இந்த காவல்துறை அணுகி அவங்க வந்து தங்கள் பிரச்சனையை சொல்கிறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. இது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து வறுமை கடை நிலையில் இருந்து போய் இவங்க வந்து புகார் கொடுக்குறாங்க. அவங்க பலம் படைச்சதுனால அதை எதிர்த்து இவங்க போராட்டத்தில் ரொம்ப கஷ்டப்படுறதுனால மனம் முடிஞ்சு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதனால இந்த பொள்ளாச்சியில் ஒரு குடும்பமே இப்போ தற்கொலை பண்ணதுனால நாங்கள் வந்து இதை தீவிரமாக பிரச்சாரம் பண்ணணுங்கிற நோக்கத்தில் இன்றைக்கி இங்கே வந்து கலெக்டர் பார்த்து மனு கொடுக்க வந்திருக்கோம். நான் இந்த 6 மாதத்துக்கு முன்னாடியே வந்து நான் நீங்கள் பெட்டிஷன் கொடுத்துருக்குறேன். கந்துவட்டி கொடுமையினால் வீட்டு தேடி வந்து என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தி வீட்டுக்காரர் வந்து தலைமறைவாக இருந்த 2 மாதம் வெளியில் என்னை விட்டுட்டு போயிட்டார். குழந்தைய வச்சுட்டு நான் நீங்கள் வந்து பெட்டிஷன் கொடுத்தோம். இது வரைக்கும் 25 பெட்டிஷன் எல்லா பக்கம் எஸ்பியிலேருந்து இங்கேருந்து பார்வையிட பண்ண அத்தனை பெட்டிஷன்களும் கருமத்தப்பட்டி காவல் நிலையத்தில் அவ்வளவும் கிடப்பில் இருக்குது. இது வரைக்கும் எந்த விதமான ஆக்ஷனும் இல்லை. சோகத்துக்கே வழி இல்லாத சூழ்நிலையில் நாங்கள் குடும்பம் சீரழிஞ்சு நிற்குது. இன்றைக்கி கடையை அடைச்சி வச்சு 6 மாதம் ஆச்சு. சதுரகிரி ட்ரேடர்ஸுங்கிற பேரில் கடை நடத்திட்டு வரோம். இன்றைக்கி கடையை அடைச்சி வச்சுருக்காங்க. இடையில வந்து வீட்டுக்காரை தூண்டி விட்டு வீட்டுக்குள்ளே ஜாமானை கொண்டு வந்து இறக்கி வச்சு வீட்டுக்குள்ளேயே சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு என்னை வெளியில் தள்ளி பண்ணிட்டாங்க. அதுவும் பெட்டிஷன் கொடுத்து அவங்கள அன்னைக்கு வெளியில் எடுத்துனாங்க. இத்தனை என்னால் இது வரைக்கும் கந்துவட்டி கொடுமைக்காக எனக்கு வந்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. அதிகாரிகள் எல்லாமே என்னங்கிறாங்கன்னா எங்களுடைய தனிப்பட்ட விரோதம் தான் காரணம் அப்படிங்கிறாங்க. கந்துவட்டியால் பாதிக்கப்பட்டு இன்றைக்கி வரைக்கும் 6 மாதமும் எந்த விதமான தொழிலும் இல்லை, எந்த விதமான இதுவும் இல்லை. எல்லா எவிடன்ஸும் கொடுத்துமே கந்துவட்டிக்கு வந்து ஒவ்வொரு விதமாக டெஃபினிஷன் கொடுக்குறாங்க ஒவ்வொரு அதிகாரியுமே. அதாவது வந்து ஒருத்தர் வந்து மீட்டர் வெட்டி தான் கந்து வெட்டிங்கிறாரு, ஒருத்தர் வந்து நோட்டு போட்டு எழுதி கொடுத்தா தான் கந்து வெட்டிங்கிறாரு. அரசாங்கம் வந்து அரசு உத்தரவு வந்து 12% வட்டிக்கு மேலே வாங்கக்கூடாது, ₹1 மேலே வட்டி வாங்கக்கூடாது, அதுக்கு உரிமம் வாங்கியிருக்கணும்னு சொல்கிறாங்க. எந்த விதமான உரிமம் நீ ஏன் வாங்கினீன்னு கேட்குறாங்க. நீ வாங்கினீங்கன்னா கொடுக்கணும்னு கேட்குறாங்க அதிகாரிங்க. இல்லை அவங்கெல்லாம் கொடுக்குறக்கு ஒருத்தரும் இல்லைன்னா நீங்களே எப்படி தொழில் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்கு எந்த விதமான ரெமெடியும் இன்றைக்கி வரைக்கும் இல்லைங்க. நாங்கள் தொடர்ந்து பெட்டிஷன் கொடுத்துட்ருக்குறோம். எந்த விதமான இதுவுமே இல்லை. எல்லாமே ஃபார்வேர்டு பண்ணி கருவன்பட்டி காவல் நிலையத்துக்கு வந்துடுது. அவங்க வந்து இன்றைக்கி வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. எனக்கு கூப்பிட்டு விசாரிக்கிறதோ எதுவுமே கிடையாது.